அவ்வளோதான் சார். ஓகே, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. இவ்வளோ கூட நீங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு சரிங்களா? ஓகே, சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு அன்பில் வருவார், நல்லா காத்து சார். இன்டர்வியூஷனுக்கு கொஞ்சம் மன்னிக்கவும். உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? அப்படியா? பண்ணிக்கங்க ப்ளீஸ். அது இன்னும் நிறைய இருக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது. நான் எல்லாமே இன்னைக்கு உங்க பதிவு பண்ண போறோம். உங்களை அப்படி ஏற்கனவே வெப்சைட் அமைச்சிருக்கோம் பசங்களுக்கு. நம்ம வெப்சைட் அமைச்சு குவிஸ் வச்சு மேட் தம் டு அவேர் ஆஃப் திஸ். வெரி கிரேட். அதுக்கப்புறம் நேரா தரிசிக்க வந்திருக்கோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே, கிரேட் கிரேட். ஓ, எல்லாம் பார்த்துருக்கா? ஜஸ்ட் a few have seen. ஓகே ஓகே. இப்போ நீங்க படிக்கிறது பூரா என்ன ஸ்கூல்? இப்போ இது வாட் யூ கால்ட் சிலபஸ்? சிபிஎஸ்சி சிலபஸ் இல்லையா? சிபிஎஸ் சிலபஸ் மட்டும் இல்லை, எந்த சிலபஸ் இருந்தாலும் இப்போல்லாம் அவுட்டோர் போகணும், நிறைய விஷயங்கள் வெளியில் போய் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் உங்களோட கலந்துக்கிறேன். உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா? என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இது மட்டும் வரவே இல்லை. நேரம் நிறைய அங்கேருந்து சத்தம் போட்டீங்க. இருக்கா? எல்லாம் இருக்கா? ஓகே, ஐ எம் ஆஸ்கிங் டு ஒன் திங்ஸ். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ்? அறிவுக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம்? என்னென்ன அறிவு இருக்குது நீங்க அப்புறம் வேலை செய்ய மாட்டேங்க? வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்? சொல்லு. இல்ல சார், சொல்லுவாங்க. அவங்களே சொல்லலாம். சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம். டவுட்டே படக்கூடாது. இப்போ ஒரு நல்ல விஷயம் நல்ல நினைச்சுங்க, உங்க மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லலாம். தப்பா ரைட்டாங்கிறது அதை பத்தி கவலை கிடையாது. புரியுதா? தவறா இருந்தா சரிக்கு காட்ட போறோம். ஐயோ தவறுன்னு உங்களை கிண்டல் பண்ணுவோம், கேலி பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏன்னா இது லேர்னிங் தான். கல்விக்கும் அறிவுக்கும் கல்வி வந்து வெளியில இருந்து எடுத்துக்கிறது, அறிவு பகிர்ந்து. அப்புறம் எல்லார்கிட்டையும் அறிவு இருக்கு. அறிவு இருக்கிறதுனால தான் அழகா அப்படிலாம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நல்லா தலைவாடிக்கிட்டுலாம் வந்துக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா எப்படி வச்சிருப்பாங்க? பைத்தியம். என்ன சொல்லுவீங்க? அப்படிலாம் நேராக சொல்லாத. என்ன சொல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல நல்ல வார்த்தை இருக்கு. மென்டல் அதெல்லாம் ஆங்கில வார்த்தை. தமிழ்ல சொல்றதுக்கு வந்து என்ன, மூளை வளர்ச்சி குன்றியவர். என்ன சொல்றது? அப்ப மூளை அவங்களுக்கு என்ன வளர்ச்சி அடையல, மனநிலை குன்றியவர்கள். அது மூளை வளர்ச்சி குன்றியவர்கள். மூளை வந்து வேலை செய்யல அவங்களுக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு எல்லாம் மூளை வேலை செய்யுது. என்ன டிஃப்ரெண்ட்னா, அறிவு நமக்குலாம் இருக்கு. அது கல்வி வந்து அதை மேம்படுத்தும். அது வந்து ஒரு 17 அந்த ஒரு விடுங்க, சின்ன வயசு வரைக்கும் எதுவும் தெரியாது. ஒரு வளர்ந்த வயசு வரைக்கும் இப்போ 30-40 வருஷமா எனக்கு நிறைய தெரியும்னா, நான் அதை பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கு அந்த 40 வருஷம் அனுபவம் கிடைக்கும். சரியா? அந்த அறிவை வந்து மேம்படுத்துறது வந்து தான் கல்வி. இன்னும் நான் சிம்பிளா சொல்லணும்னா அது விசிட்டிங் கார்டு. என்ன சொல்றது? விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டுனா என்ன சொல்லுவான்? நான் என்னாரு, நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிற கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் விசிட்டிங் கார்டு. அதே மாதிரிதான் கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. வளாக நேர்காணல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இனிமேல் வரும். நீங்களாம் ஹையர் எஜுகேஷன் போகும்போது இது வந்து இதுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, காலேஜெல்லாம் முடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ கேம்பஸ் இன்டர்வியூன்னு நடத்துவாங்க. வளாக நேர்காணல்னு சொல்லுவாங்க. அது இப்போ பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சரி, கொஞ்சம் ஆண் பிள்ளைகளும் சரி, 12வதுலேயே நடத்தினாங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு 2 ஆண்டுக்கு முன்ன, போன ஆண்டு நடத்தினாங்க. அவங்களுக்குலாம் ஒரு கம்பெனியில் வேலைக்காக, இந்த மொபைல் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கு கம்பெனிக்கு வேலை எடுக்கும்போது, அப்போ எல்லாம் நீங்களாம் +2 படிச்சிட்டிங்கன்னு தெரியும். இப்போ எத்தனை சார் இவங்க எல்லாரும் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்காங்க? 9th to 8th இருக்கீங்க. நீங்க 9th 8th எங்களுக்கு தெரியும். அந்த படிப்புக்கான அறிவு உங்ககிட்ட இருக்கான்னு நாங்கள் சோதிப்போம். யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாய்ப்பு கிடைக்கும். இந்த அறிவு தேடல் தான் மிக முக்கியமானது. தேடிக்கிட்டே இருக்கணும், அறிவை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ அறிவை வந்து எங்கேருந்து தேடணும்னா வீட்டிலேருந்து தேடணும். நம்ம வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டோங்கிறோம். நல்லா கரெக்டாக 9 மணி வரைக்கும் தூங்குறோம், அப்படியே எழுந்து ஓடி அந்த சில பேர் பல்லு கூட வளர்க்குறான்னு தெரியல. நேராக ஸ்கூலுக்கு வந்தாலும் அழகாக ட்ரெஸ்ஸை பண்ணி அங்கேயே செய்யணும். வீட்டிலே வந்து ஷூட் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பழகணும், அவங்க கிட்ட அறிவை மேம்படுத்திக்கலாம். அப்புறம் ஆசிரியர் இருக்கணும். இதை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக உங்ககிட்ட பிறகு பேசுகிறேன். சரிங்களா? அப்புறம் இந்த மூளை இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அது எவ்வளோ அளவு யாருன்னு தெரியுமா? எவ்வளோ அளவு இருக்கும்? வெயிட் போட்டு பார்க்கல சார்? நம்மளோட வெயிட்ல 1/50%. நம்ம மொத்த வெயிட் போடும்போது 1/50. அது வந்து சயின்டிஃபிக்காக அழகாக கால்குலேஷன்லாம் சொல்கிறான். ஓகேவா? ஆவரேஜாக சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா, ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஆண்களுக்கு. பெண்களுக்கு குறையுதா? கொஞ்சம் குறையும், ஒரு 50 மில்லிகிராம் குறையும். 1350. இது ஆவரேஜ்.
ஆனால் இப்போ நீங்களாம் கொஞ்சம் இப்போ வளர்றீங்க இல்லையா, ஒரு ஸ்டாண்டர்ட் வளர்ந்துடுற வரைக்கும் அது கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கான். கிராம் 1 கிலோ 300-400 கிராம், 1 கிலோ 400 கிராம் அவ்வளோ இதுக்கு உள்ள. அதில் எவ்வளோ சேமிக்கலாமா இல்லையா? அது எப்படி சேமிக்கிறது என்ன விஷயங்கிறதுலாம் அழகாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் 9th 10th வர +2ல எப்படி படிக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்துக்கிறது அவுட்டோர் வந்துக்கிறதுனா வெளியில் வந்து கற்றுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்து சாரெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ பயோடைவர்சிட்டி பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. பயோடைவர்சிட்டியில் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி இருக்குது, அனிமல் பயோடைவர்சிட்டி இருக்குது, நிறைய இருக்குது. அந்த பயோடைவர்சிட்டிலாம் அது பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் பெருக்கும். என்ன சொல்கிறது? பல்லுயிர் பெருக்கும். எல்லாம் சேர்ந்தது, எல்லாம் உயிர் தான், தாவரமும் உயிர் தான். இத்தனை பற்றியும் இப்போ இன்றைக்கி ஒரு நாளில் நம்மக்கிட்ட வரும்போது ஒரு 3 to 4 hours என்னோட இருப்பீங்க. அப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுங்கிற அத்தனையும் கொஞ்சம் அளவுக்கு கற்றுக்க போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் உங்களோட எக்ஸ்போஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். கற்றுக்கலாமா இல்லையா? அப்போ ஒரு அங்கிள் வந்து உள்ள சொல்லி கொடுப்பாரு. இப்போ எல்லாரும் தண்ணி வச்சுருக்கீங்களா? எல்லாம் இருக்குதா? ஓகே. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமிக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை பூமிக்கு? வெரி குட். என்னது? அதான் சவுத் இந்தியா, அதான் மிக முக்கியமானது. நம்மக்கிட்ட சொன்னால் இதை சொல்லுவான். அதே வடநாட்டில் போனால் ஸ்ரீராம்னு சொல்லுவான். அவர் தான் பண்ணாருன்னுடுவான். இல்லைன்னா அவர் காப்பாற்றிடுவான். நம்மக்கிட்ட வந்து அதுதான் நல்ல ஆசிரியர்கள். அது இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம என்ன சொன்னால அறிவு விஷயம், இந்த தனியாருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம்னா, அரசு பள்ளிக்கும் நம்மக்கிட்டலாம் அறிவு இருக்கும், தனியார் பள்ளியில் கல்வி இருக்கு. அவங்க வேலை கொண்டு எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க வாத்தியார் என்ன சொல்கிறாங்க மனப்பாடம் பண்ணணும், போய் எக்ஸாம் எழுதணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆசிரியர் பெருமக்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஆசிரியரும் தரமான ஆசிரியர்கள் இருப்பாங்க நம்ம அரசு பள்ளியில். ஏன்னா இவங்களுக்குலாம் வடிகட்டி தான் உள்ளே எடுப்பாங்க. அது இல்லாமல் அப்பப்போ பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ வந்ததுனாக்கா சிபிஎஸ்சிக்காக அவங்களாம் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. அப்போ எவ்வளோ மேம்பட்டு உங்களோட இருப்பாங்க. நல்லா பழகும்போது நமக்கு அறிவும் மேம்படும், கல்வியும் நமக்கு கிடைக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ என்ன சார், குளோபல் வார்மிங் பற்றி நிறைய பேசுகிறாங்க, சரிங்களா? அப்போ இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமி யாருக்கு சொந்தம்? எல்லா உயிருக்கும் எல்லாருக்கும் தானே சொல்லணும்னு சொல்லுங்க. இது பொதுப்படையாக எல்லாருமே நம்ம சொல்கிறது. ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த பூமி வருங்காலத்துக்கானது. யாருக்கானது? வருங்காலத்துக்கானது. அப்போ உங்கள் வருங்காலம் யார்? உங்கள் பிள்ளைகள் இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பூமி நல்லா கொடுக்கணுமா இல்லையா? நம்ம தாத்தாலாம் நல்லா கொடுத்தாங்க. நம்ம அப்பாலாம் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை பற்றி தான் இப்போ நிறைய பேசப்படுது, உலகம் பூரா பேசப்படுது. இந்த பூமியை என்ன பண்ணணும்? மீட்டெடுத்து காப்பாற்றி கொடுக்கணும். உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய வேலைகள். ஓகேவா? இப்போ தண்ணி யாருன்னா குடிக்கிறவங்க தண்ணி குடிச்சிங்க, தண்ணி மட்டும் வச்சுங்க. சாப்பாடு எதனா இருந்துச்சுன்னா கொண்டு அங்கே அங்கிள் சொல்லுவார், ஒரு இடத்துல வச்சுருங்க. இந்த அண்ணா வருவார், உங்களை எல்லாத்தையும் எட்டு போய் சுற்றி காட்டிட்டு நிறைய விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு உங்களை அழைச்சிட்டு வருவார், சரிங்களா? அப்புறமா உட்காந்துட்டு இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுக்குறேன். இப்படிலாம் பண்ணலாங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? நன்றி. நல்லா அமைதியாக இருக்கணும். மார்க்கெட்டில் போய் மீன் கடையில் வர மாதிரிலாம் வரக்கூடாது. ஃபாரஸ்ட் வாக்குங்கிறது டிஃப்ரெண்ட் விஷயம். ஃபாரஸ்ட் வாக்கு அதாவது காட்டில் நடக்கும்போது இப்போ எப்படி ஒத்தையாக வந்தீங்களா 2ஆக வந்தீங்களா அப்படி தான் வரணும். சில இடத்துல ஒத்தையாக தான் அழைச்சிட்டு போவார். எங்கே சொல்கிறாரோ அங்கே தான் நிற்கணும். நிற்கும்போது கீழே சரகுலாம் இருந்தாக்கா பார்த்து நிற்கணும். ஏன்னா சின்ன உயிரினங்கள் இருக்கும், அதை மெரிச்சிடக்கூடாது. நம்மளால் அதுக்கு ஆபத்தாகக்கூடாது, அதனால் நமக்கும் ஆபத்து வரக்கூடாது. அதே மாதிரி நடந்து போகும்போது ஒரு கிளை அப்படி இருக்குதுன்னா போய் இப்படி உடைக்கக்கூடாது. நீ குனிஞ்சு தான் போகணும். அதான் ஃபாரஸ்ட் வாக். அதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் குனியணும். சில பேர் குனிவே மாட்டான், அப்படியே நிமிந்துக்கினே போவான். அதுமாரிலாம் செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் அந்த அண்ணா சொல்லி கொடுப்பாரு. ஓகே, நன்றி. நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க. ஒரு செகண்ட் சார், நீங்கள் பேசுறது இது செம்மரம்னு சொல்கிறது, ரெட் சாண்டல் லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த மரம். இது அதுக்கு முன்ன அந்த காலத்தில் வந்து மரப்பாசி பொம்மைன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க தாத்தா இதெல்லாம் அந்த டைம்லாம் இருக்கும், அவங்க அப்பாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்க, பசங்க வாயில் வச்சு கடிக்கும்போது அந்த எச்சை ஊறி அதுலேருந்து ஜூஸ் வருதுல்ல, அது வந்து தோல் வியாதிலாம் குணப்படுத்துறதுக்கும் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசம் அதை அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. வரதட்சணை கொடுத்துருந்தாங்க. ஒரு பொருள் கிடையாது, வாங்குறது கிடையாது. வரதட்சணை கம்பல்சரி எல்லாருக்குமே கொடுக்குறது. அது கொடுத்துருந்தாங்க. அந்த மரம் என்ன பண்ணாங்க, நிறைய அதுமாரி வெட்டி அழிஞ்சு போச்சுன்னா இந்த மரம் வந்து உருவாகி நல்ல ஒரு கலர் வந்து வரத்துக்கு 50 வருஷம், குறைஞ்சது 50 வருஷம் ஆகும். 50 வருஷம் 100 வருஷம் கூட நிறைய வாழக்கூடிய மரம் அது.
இப்போ என்ன பண்ணாங்க, நிறைய வெட்டி எல்லாம் யூஸ் பண்ணவே மரமே அழிஞ்சு போச்சு. ஒரு 50 வருஷன்றது ஒரு ஜெனரேஷனே காலி பண்ணுற மாரி ஆகுது. இப்போ அடுத்து உங்கள் ஜெனரேஷன்லாம் நீங்கள் பார்க்க முடியல. இதுக்கப்புறம் வேணால் அடுத்த ஜெனரேஷன் வரலாம். ஏன்னா ரொம்ப காசு அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மரமாக இருக்குது அந்த மரம். அதுதான் செம்மரம்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது இந்த ஒரு பாரு, இந்த இது பாரு, இது கிடையாது சொல்கிறேன், எலும்பட்டு எல்லாம் காட்டுறான். இது என்ன பண்ணால் விராலி மரம், விராலி செடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விராலி செடின்றது இதுக்கு மேலே ரொம்பலாம் ஹைட்டு வளராது. இது குறைஞ்ச ஹைட்டு தான். இந்த ஹைட்டு ஒரு 3 மீட்டர் அளவுக்கு தான் வரும். அதுக்கு மேலே போகாது. அது ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும், மறுபடியும் ரீஜெனரேட் ஆகினே இருக்கும். அதுக்கோசம் இது வந்து இதில் விராலி மாலையில் நிறைய இருக்கிறதால இது விராலி செடின்னு சொல்கிறது. இங்கே இன்னும் பச்சைன்னு தெரியுது பாருங்க, பாரு இப்போ தெரியுது பாரு. இதெல்லாம் இது கோயில் காசான்னு சொல்கிறது. இது கோயில் காசான்னா சாதாரண கோயில் காடுகளில் வாழக்கூடியது. ஆனால் 300 வருஷம் 400 வருஷம் இருந்தால் தான் மரமாக தெரியும். ஆனால் மரம் தான் இது. இது செடி மாரி நம்மளுக்கு தெரியுது. எவர் கிரீன் பீசஸ். இது செடி மாரி தெரியுது. 300 வருஷத்துக்கு மேலே வாழக்கூடிய மரம். அது மரம் பெரிய மரமாக ஆக வேண்டியது. ஸ்லோவாக வளரும். அது ஆனால் சீக்கிரம்லாம் சாவாது. அதெல்லாம் ஸ்லோவாக வளரும். எவர் கிரீன் பீசஸ் அது வந்து சொல்லுவாங்க. மெமிஸ்லான் அம்பலாட்டம்னு சொல்கிறது. அது இது பேர் மெமிஸ்லான் அம்பலாட்டம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? கருங்காலி மரம். இதுதான் வந்து கருங்காலி மரம்னு சொல்கிறது. கவுனி டயஸ்பரஸ் எபனின்னு சொல்கிறது பாட்டன் நேமு. டயஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து இது அயன்வுட்டுன்னு சொல்கிறது. அயன்வுட்டுன்னா எனக்கா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மரத்தெலாம் வந்து கத்தியிலையோ வாழெல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான மரம். அது அந்த காலத்தில் வந்து சின்ன உளியில் வச்சு தான் செஞ்சாங்க. அந்த காலத்தில் வந்து நிறையா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மரம் வந்து குறைஞ்சது 100 வருஷத்துக்கு மேலே வாழக்கூடிய மரம். அப்போ தான் வந்து இதனுடைய கலர் வரும். இந்த கிரைன்ஸ் வர்றது, கலர் வந்து கருப்பாக வர்றது வந்து 100 வருஷத்துக்கான தான் வரும். இப்போ யாராவது சொல்லி அந்த மாதிரி மாலை வாங்கி போகிறோன்னு சொல்லிட்டு நிறைய மரத்தை வெட்டி எடுத்துடுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு கலர் இருக்காது. இது வந்து 30 வருஷம் ஆகுது. இந்த மரம் 30 வருஷம் ஆகுது. ஸ்லோவாக வளரக்கூடிய மரம். இதெல்லாம் ரொம்பவும் வளருது. அதுக்கு மட்டும் ராஜா காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா? ராஜா காலத்தில் அந்த வீட்டுலாம் பாரு, அரிகள்லாம் பாரு, 400 வருஷத்துக்கு முன்னெலாம் 450 வருஷத்துக்கு முன்னெலாம் நம்ம வீட்டு அரிகள் பூரா செல் அடிச்சிருக்கு. அவங்க இந்தமாரி மரத்தெல்லாம் யூஸ் பண்ணி அதிகமாக போட்டதால் வந்து இதெல்லாம் வந்து செல் அடிக்காது. செல்லுன்னு தோணாது, எதுவும் தோணாது. இது இந்த மரம்லாம் ரொம்ப ராஜா காலத்தில் இதை கொஞ்சம் வெட்டி அழிஞ்சு போச்சு. 100 வருஷம் போது நம்மளுக்கு வந்து மரம் வரது கம்மியாக போச்சு. அதுக்கிடையில் நம்ம நிலத்துலேயே இது போட்டு வளர்ந்தும் போது ஸ்லோவாக வளரக்கூடியது. இந்தமாரி இவ்வளோ ஸ்லோவாக வளர்றதுக்காண்டி அதுக்காண்டி நம்ம 30 வருஷத்தில் ஏற ஓட்டுருவோம், எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம், பிடிங்கி கிடச்சிடுவோம். நம்ம இதெல்லாம் நம்ம கொள்ளே இருக்காது இந்த மரம். அதுக்கடுத்து வெள்ளைக்காரங்க வந்தாங்க பாரு. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மரத்தில் வெட்டி இந்த கருப்பு வைரம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மரத்தை அவங்க ஊருக்கு கலைப்பொருள் செய்கிறதுக்கோசம் எடுத்துன்னு போய் இந்த நிறைய அவங்களும் எடுத்து. அதே மாதிரின்னு 4 நாள் இந்த மரம் அழிஞ்சி வர இனமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. மலைகள்லேருந்து அப்படியே இந்த சுதந்திரம் வாங்கி நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் மரம் வளர்கிறதுக்கு கஷ்டமாக போயிடுது. அது இப்போ வந்து என்ன பண்ணோம், மாலை வாங்கி போட்டுங்க நல்லதுன்றாங்க. அதெல்லாம் தப்பான ஒரு இது தான். மாலைலாம் வந்து இதெல்லாம் செஞ்சோம்னாக்கா இன்னும் அதெல்லாம் இன்னொரு இது இருக்குது, கடவுள் சக்தி இருக்குதுன்னு. ஆனால் வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் இது அவ்வளோ மரம் இருக்காது. நிறைய மரம் இல்லை, எல்லாமே அழிஞ்சு போன மரம். அதெல்லாம் எங்கேருந்து வரப்போகிறது கிடையாது. அதேமாதிரி ஒரு டைம் வெட்டினா இது 100 வருஷத்துக்கு போனால் எங்கேயும் கிடையாது. இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனில் பார்க்கலாம். இது யாராவது சொல்லி வெட்டாங்கன்னா அடுத்த இது 2 ஜெனரேஷன் இல்லாத போய்ட்டு வந்தது. இதுதான் கருங்காலி மரம்ன்றது. இதுவும் கூட ஆண் பெண் மரம் இருக்குது. இதில் ஆண் பெண் மரம் இருக்குது. ஒரே மரம் வச்சாக்கா பூ பூக்குமா கண்டி காய் காய்க்குமா கண்டி, ஆனால் அந்த விதை இருக்காது உள்ள. இது கூட இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு இருட்டாக இருக்குது. அது ஒரு மரம் இருக்குது பக்கத்தில். இதுமாரி ஒரு 10 மீட்டருக்குள்ளே 5 மீட்டருக்குள்ளே பக்கத்தில் வச்சோம்னாக்கா இனப்பெருக்கம் செஞ்சு விதை வந்து உருவாகும். அதுதான் இது ஆண் பெண் இருக்குது மரம். அது டயஸ்பரஸ் எபனி சொல்கிறது. ஓகே, தேங்க்ஸ் சொல்லுப்பா. இது சக்கரை பழம். சாப்பிட்டு போமா சும்மா 10 பங்கு போடு. 10 பங்கு போடலாம். ஓகேவா? வண்டிங்களா? இந்த மரம் வந்து மாம்பருப்புன்னு சொல்லுவாங்க. தெரியுதா? இது மாம்பருப்புன்னு சொல்லுவாங்க. பேட்டன் நேம் முக்கியன்னு சொல்கிறது. இது சின்னதாக இருக்குது. நம்ம இந்த மரம் எல்லா ஒயில்டு மரமும் நம்மளுக்கு யூஸ் இல்லை. பறவைகளுக்கு அனிமலுக்கு தான் யூஸ் ஆகக்கூடியது. இது நல்லேன்னு சொல்கிறது. இது வந்து ரொம்ப இந்த இதுவாக நம்ம எல்லாத்தையும் விதை போகிற மாரி போட்டால் வராது. இது வந்து விதையை வந்து கிராக் பண்ணால் தான் இது வரும். உடைக்கணும். உடைச்சி லைட்டாக கிராக் பண்ணணும். உடைக்கணும்னா உடச்சாக்க தூள் ஆகிடும். லைட்டாக கிராக் பண்ணால் தான் இது வரக்கூடியது. எல்லா இடத்துலையும் வருது. இது வந்து ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மாம்பருப்புன்னு சொல்கிறது இந்த மரம் பேரா? சரி வாங்க. Hi, how are you? Hi.
ஓகேவா, வட்டிங்களா? தொலைநோக்கு. இந்த மரம் வந்து மாம்பருப்புன்னு சொல்லுவாங்க, தெரியுதா? இது மாம்பருப்புன்னு சொல்லுவாங்க. பேட்டன் நேமு, புக் நேம்னு சொல்றது இது. இது இதுல சின்னதா இருக்கு. நம்ம இந்த மரம் எல்லா மரமும் நம்மளுக்கு யூஸ் இல்லை, பறவைகளுக்கு அனிமலுக்கு தான் யூஸ் ஆகக்கூடியது. இது ஆமா சொல்றது. இது வந்து ரொம்ப இந்த இது நம்ம எல்லாத்தையும் விதை போற மாதிரி போட்டா வராது. இது வந்து விதையை வந்து கிராக் பண்ணா தான் இது வரும். உடைச்சி லைட்டா கிராக் பண்ணோம். உடைக்கணும்னா உடச்சாக்க தூள் தூள் ஆயிடும். லைட்டா கிராக் பண்ணா தான் இது வரக்கூடியது. எல்லா இடத்துலயும் வராது. இது வந்து ஸ்பெஷல் வராது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது மாம்பருப்புன்னு சொல்றது இந்த மரம் பேரு. அது நிறைய பறிக்காதீங்க. அது ஒரு இலை இது மரம். அது ஒரு தெரியுதா? இது வந்து ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பூ பூத்துன முருக்கன்னு சொல்றது. நம்ம வந்து தமிழில் வந்து முருக்கன்னு சொல்லுவாங்க. ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்றதுல இது பூ பூத்துனா எல்லாமே காடு எரியிற மாரி இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட்ல இருந்தாலும் காடு எரியிற மாரி இருக்கணும். எல்லா பூவும் மேலே இப்படி நோக்கி இப்படி இருக்கல ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்றது. இது வந்து நம்ம இது பாட்டுன்னு பியூட்டி ஆஃப் மோனோஃபோர்ம்னு சொல்றது. இந்த மரம் இந்த இலை அதுக்கு மட்டும் நம்ம இதில் எல்லாம் வாழை இலை கிடையாது. நம்ம சாப்பாட்டுக்கலாம் தையலை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த தையலை இதுலேயும் செய்வாங்க, ஆலமரத்துலையும் செய்வாங்க. ஆனால் இந்த இலை இந்த மரத்து வெட்டி விட்டோம்னாக்க புதுசாக ஷூட் வருது இல்லை, புது ஷூட் வரும்போது இலை அகலமாக வரும். அது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மட்டும் தச்சு கல்யாணத்தில் இந்த இலை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்போலாம். இப்போ வந்து நாள வாழை மரம் நிறைய வச்சுருவேன், அதை விட்டுட்டு இதெல்லாம் இது பராமரிப்பு இல்லாத போயிட்டு நிறைய அழிஞ்சு வருது. இது ஏரிக்கரை ஓரத்தில் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து என்ன பண்ணி நாளாவே ஏரியை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பூரா அழிச்சு நிறைய அழிஞ்சு வருது. இந்த ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட் சொல்கிறது பியூட்டி ஆஃப் மோனோஃபோர்ம்ன்றது பாட்டனிக் நேம் இது. ஓகேவா? அப்படியே திரும்பி இந்த மரம் தெரியுது பாரு, நிற்கிது பாரு இந்த மரம் தெரியுது. கணு பலான்னு சொல்கிறது. இது ஒரு நிற்குது. இது கணு பலான்னு சொல்கிறது. இந்த கணு பலான்னு சொல்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா மணில்கர அலெக்சாண்ட்ரான்னு சொல்லிட்டு பாட்டனிக் நேமு. இந்த மரம் வந்து இந்த சப்போட்டா மரம் இருக்குதுல்ல, சப்போட்டாவுடைய பேஸாக வச்சு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா சப்போட்டா மரம் விதை போட்டு எடுத்தனாக்கா அது வந்து ஜல்லி வேறு தான் வரும். அது வேறு காற்று அடிச்சுன்னா வெயிட் ஆகிட்டுனா காற்று அடிச்சுனா ஊந்துடும். ஆனால் இந்த இது வந்து ஏன் பேஸ் வைக்கிறாங்கனாக்கா இது 1 சென்டிமீட்டர் மேலே வருதுனாக்கா 3 சென்டிமீட்டர் கீழே டீப்பாக போகுது இதனுடைய வேர். பேம்பு வந்து ஒரு 2 அடிக்கு மேலே போகாது. இது வந்து 1 சென்டிமீட்டர் மேலேடா மண்ணுக்கு மேலே இருக்குதுனாக்கா 3 சென்டிமீட்டர் மண்ணுக்கு கீழே போயிடும். அந்தமாரி இது அதனால் என்ன பண்ணுவாங்க, கட்டிங்ஸ் போடும்போது அந்த சப்போட்டானுடைய கீழ் பேஸ் வச்சு பண்ணுறாங்க. சில டைமில் அந்த இது சரியாக க்ளீன் பண்ண விட்டோம்னாக்கா இதுவும் முளைச்சி வரும். இது முளைச்சி வரும்போது சின்ன வேப்ப மழை மாரி ஆகிடும். என்னடா நம்ம சப்போட்டா மரம் வச்சு இது ஒன்றுமோ வேறு எதுவும் காய்க்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெட்டியும் போட்டுருவாங்க. ஆனால் அதை கீழே இருக்கும்போது அந்த பேஸில் இருக்கும்போது க்ளீன் பண்ணி விட்டோம்னாக்கா சப்போட்டா குழம்பு வரும். அதேமாதிரி கொத்த காய்க்கு நல்ல டேஸ்ட். இந்த பழம் வந்து டேஸ்ட் இருக்கும். நிறைய பறவைகள்லாம் கவர் பண்ணோம். மஞ்சள் கலரில் வரதில் மஞ்சள் கலர்னாலே பறவைகள் பூரா கவர் பண்ணோம். அதனால் மஞ்சள் கலர் வரதில் என்ன பண்ணாங்க, இதை வச்சிட்டோம்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். இது கொத்த காய்க்கும். அதுக்கு மட்டும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போட்டா தான் பெருசாக இருக்கும், ஒன்று தான் இருக்கும். இது மட்டும் கொத்த காய்க்க ஆரம்பிக்கும். இது மணில்கர அலெக்சாண்ட்ரான்னு சொல்கிறது பாட்டனிக் நேம். அது Smile please. நீ அப்புறமா சார மட்டும் எடுத்துக்கிறேன் தனியா Let's go. சார் பழத்தை இறங்கி இருக்காரு, எல்லாரும் கேளுங்க. இது வந்து மிகவும் ஆபத்தான பள்ளம். இதில் நாம் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இறங்க போகிறோம். நான் தான் உங்கள் பேர் கில்ஸ்.
இந்த மரம் உங்களுக்கு தெரியுதா பாருங்க, இது ஒரு பறவையோடைய கால் இருந்ததுன்னா எந்த பறவை எந்த அனிமல் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லாம இடமா இருந்தது சார். இது இல்ல இவர் அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இல்ல இந்த இலையை பாருங்கடா, இலையை பாருங்க. ஓனர் வந்து பூமி மாதா தான். தெரியலையா? ஆந்தை கேள்விப்பட்டீங்களா? ஆந்தையோட கால் மாரி இருக்குதால இதுல வெள்ளை கல்ல இருக்கல வெண்ணாந்தைன்னு சொல்றது. பின்னாடி பார்த்தா கொஞ்சம் வெள்ளையா இருக்கு, அதனால வெண்ணாந்தைன்னு சொல்லுவாங்க. சைலோகார்பம் சூப்பர் போலியம்னு சொல்றது இந்த மரத்து பேர். இந்த மரம் எதுக்கு முன்னாக்கா காடு உருவாக்கு உதவி பண்ணுங்கண்டி உனக்கோ பறவைகளுக்கோ எதுக்குமே சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது வந்து விதை வந்து ட்ரையாக இருக்கும், ஒரு சின்ன ஒரு இலை மாரியே பறந்து அடி போய் விடுமுகண்டி காடு உருவாகிறதுக்கு உதவி பண்ணுமுகண்டி. நம்ம வந்து விரவு எடுத்து போனாக்கா அதெல்லாம் கிடையாது, மக்கி போய் விரவும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மரம் வந்து காடு உருவாகிறதுக்கு உதவி பண்ணும். சில டைம் சில மரத்துக்கு வந்து நிழல் தேவைப்படும், சில மரத்துக்கு வந்து வெயில் தேவைப்படும். இது ஆஃப் ஷேட்லேயே இருக்கும், தலை கொட்டக்கூடிய மரம். இது போட்டோ ஆஃப் ஷேட்லேயே இருக்கும். இது இந்த மரம் வந்து உதவி பண்ணுமுகண்டி வேற எந்த இதுவும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லாத மரம் இது. ஆனால் காடு இன்சிடென்ட்டுக்கு ஒரு 3 நிறைய உருவாகின்னு இருக்கும், பச்சை பச்சைன்னு உருவாகும். காடு உருவாகிறதுக்கு உதவி பண்ணுறது சைலோகார்பம் சூப்பர் போலியம்னு சொல்லுவாங்க இந்த மரத்துக்கு பேர். இப்போ ஸ்டாப். கொஞ்சம் இது துபாகூர் பாட்டி. இது இந்த தழை உங்களுக்கு தெரியுதா பாருங்க, இது என்ன செடின்னு மரம் தெரியுது? மருதாணி கிடையாது, இது மருதாணி செடி தான். இது மரம், இது மரம் கிடையாது. இது மரம் நீங்க சொல்றது செடி. அது தெரியுதா? அப்பா முருகப்பள்ளி முள்ளு இருக்குண்டா. இது வந்து நம்ம அங்கே டயஸ்பரி எபனம் பார்த்தோம்ல, அதே ஃபேமிலியில் வந்து இரும்புள்ளி மரம்னு சொல்லுவாங்க. இரும்புள்ளி மரம்னு சொல்கிறது டயஸ்பரஸ் பெரேரா. இதே ஃபேமிலி டயஸ்பரஸ்லேயே வந்து ஒரு இப்போ நிறைய வெரைட்டி இருக்குது, 15 இது இருக்குது. இங்கே நம்மகிட்ட ஒரு 3-4 தான் இருக்குது டயஸ்பரஸ் பெரேரா. இந்த மரம் அதேமாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். இதுவும் ஸ்லோ வளரக்கூடியது. அதுக்கு அந்த காலத்தில் உழைக்க கேள்வி பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்தீங்க உழைக்க? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நெல் குத்துட்டு தான் யூஸ் பண்ணுவாங்கல்ல. கம்பு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நெல் குத்துட்டுலாம் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. சில டைமில் குத்துவாங்க அப்போல்லாம். அதெல்லாம் வந்து இந்த மரத்தை வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இரும்புள்ளி மரம்னு சொல்கிறது. உழைக்கலாம் சேர்த்துக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஒரே இது. நம்ம அங்கே பார்த்து அது கிளலாம் வரும், இதில் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய மரம் இதெல்லாம். இந்த இதேமாரி நிறைய காட்டிலேருந்து நம்ம ஏரியாவிலேருந்து வந்து வெட்டி இதுமாரி உழைக்கி செஞ்சாச்சு. அதேமாதிரி வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணி இதெல்லாம் அழிஞ்சு போய் இனமாயிடுச்சு தான். இதெல்லாம் இது 30 வருஷம் ஆச்சு, ஸ்லோவாக தான் வளர்த்து. இது 100 வருஷம் ஆனால் தான் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆகும். இது இரும்புள்ளி மரம்னு சொல்கிறது டயஸ்பரஸ் பெரேரான்னு சொல்லுவாங்க. இதை இந்தப்பா அது வளைந்தாண்டா நீ ஒன்று மேலே ஓட்டிக்கிறீங்களா? கொய்யா மரம் இருக்கீங்க, அது கொய்யா மரம் கிடையாது, நீர் மருதுன்னு சொல்லுவாங்க இந்த மரத்து பேர். நீர் மருதுன்னு டெர்மினலே அர்ஜுனான்னு சொல்கிறது பாட்டன் நேம். இது நீர் மருதுன்னா இந்த மரம் வந்து ஜில்லுன்னு இருக்கும், மருது மரம். ஆனால் மருதுலேயே நம்ம அங்கே வந்து மஞ்சள் மருது பார்த்தோம் பாரு, அந்தமாரி இது நீர் மருதுன்னு சொல்கிறது. இந்த நீர் ஜில்லுன்னு இருக்கால இது நீர் மருதுன்னு சொல்லுவாங்க. இது எந்த ஒரு பயனும் கிடையாது. அதுக்கு முன்னாடி ரோட்டு ஓரத்தில் வச்சா நல்ல தழை இருக்கும், நல்ல பெரிய மரமாகவும் 300 வருஷம் 400 வருஷம் வாழக்கூடிய மரம் இது. இது நீர் மருது மரம். அதுக்கு அதாண்ட ஒரு மரம் எதற்கு தெரியுது? கருப்பாக தெரியுதா? இந்த மரம் என்ன பார்த்துறீங்களா? அந்த கருப்பாக இருக்குது பாரு ட்ரங்க்கு, சின்ன திருவாச்சாலை மாரி இருக்கு பாரு. அதுதான் வந்து நாதஸ்வரம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மரம். ஆச்சா மரம்னு சொல்லுவாங்க. ஆச்சா மரம்ன்றது ஏன் தெரியுமா? ஆச்சான்னு ஒரு வேலை செய்ய போனால் ஆச்சான்றது ஒரு பேட் வைப்ரேஷன் வரதால என்ன பண்ணுவாங்க, இந்த மரம் நம்ம ஏரியாவில் யாரும் வைக்க மாட்டாங்க. இது காட்டில் தான் இருக்குது, மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்டில் தான் வைப்பாங்க இந்த மரம். ஆச்சா மரம்னு சொல்கிறது. இது வந்து நாதஸ்வரம் செய்கிறாங்க தெரியுமா? ஒரு குறைஞ்சது 50 வருஷமானா தான் வந்து அந்த கலர் வரும். உள்ள வந்து ஒரு ரவுண்டில் கலர் நாதஸ்வரம் பிபி பார்த்துருக்கீங்களா? அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர், நல்லா ட்ரெயின் தான் இருக்கும். இது நாதஸ்வரம் சேர்த்து யூஸ் பண்ணுறதுல இது ஆச்சா மரம். நம்ம யாருக்குமே வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது, இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஆச்சா மரம்னு சொல்கிறது. அங்கே ஒரு மரம், அங்கே பாரு ஒரு மரம் வந்து வராங்க டயஸ்பரஸ் மிலனாக்ஸ்லாம் சொல்கிறது. இதுவும் அந்த கருங்காலி ஃபேமிலியே வரக்கூடியது. அந்த ட்ரங்க்லாம் பாருங்க கருப்பாக இருக்கிறது, இது வந்து டயஸ்பரஸ் மிலனாக்ஸ்லாம் சொல்லுவாங்க. இது தமிழில் வந்து பீடி மரம்னு சொல்கிறது. பீடி மரம்னா பீடி இலை உருட்டுறாங்களே, பீடி உருட்டுறதுக்கு மேலே லேயர் இருக்கு பாரு,
அந்த இது வந்து இந்த இதில் வரும். இது வந்து கழிச்சு விட்டோம்னாக்கா நம்ம வெட்டி விட்டோம்லே வந்து என்ன பண்ண இலை பெருசு பெருசாக இருக்கும். நம்ம ஏரியாவில் கிடையாது. ஒரிசா பீகார்லாம் வந்து இது குடிசை தொழிலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது குடிசை இன்னமும் செஞ்சுன்னு தான் இருக்காங்க. இலையை இந்த மரத்தை கழிச்சு விட்டாங்கன்னா முடிஞ்ச உடனே கழிச்சு விட்டோடனே இது வந்து புது ஷூட் வரும்போது நல்லா அகலமாக வரும். இலை வந்து அகலமாக வருது. அதில் பதப்படுத்தி நம்ம வந்து பீடி உருட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது டயாஸ்பரஸ் மில் நாங்கள் சொல்லுவோம். இதேமாரி ஆண் பெண் மரம் இருக்குது. பக்கத்தில் மரம் வச்சா தான் வந்து இது காய் காய்க்கும். இல்லைனாக்க வந்து காய் காய்ச்சாலும் விதை இருக்காது. அதே மாதிரி பூ பூக்கு முன்னாடி எதுவுமே எந்த ஒரு இது பாலினேஷன் ஆகுது எதுவும் ஆகுது. இது டயாஸ்பரஸ் மில் நாங்கள் 2 ஆண் பெண் மரம் இது. அப்படியே என்னென்ன பீடி தெரியும் பாருங்க. ஒரு பச்சை தெரியுது பாரு. மகிழ மரம் கேள்விப்பட்டீங்களா? மெமிசோப். பெருசு இந்த ரைட் சைடில் இருக்கு பாரு. மெமிசோப்னு சொல்கிறது அது. அந்த மரம் மெமிசோப் இலங்கை அந்த மரம் பேர் தான். அது வந்து பறவைலாம் நிறைய இருக்கும். இப்போ ஸ்கூலில் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. கோயிலில் இருக்கும், ஸ்கூல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மரம். அது இல்லைப்பா, அது வந்து ஆச்சா மரம். அது என்னண்ட பக்கத்தில் போய் அதுதான் அது மகிழ மரம்னு சொல்கிறது தமிழில். இதோ இந்த வந்து நம்மகிட்ட மஞ்சள் இலவம் பஞ்சு மரம் கேள்விப்பட்டீங்களா? மஞ்சள் இலவம் பஞ்சு மரம் இதெல்லாம் வந்து காட்டில் தான் இருக்குது. மஞ்சள் இப்போ இலவம் பஞ்சு மஞ்சள் கலர் தான் இருக்கும். அதேமாரி இதுலேயும் பஞ்சு வந்து மஞ்சள் கலரில் சும்மா ஒரு அழகு தான் வேண்டி இதெல்லாம் அழிஞ்சி வர இடத்துல போயிட்டாங்க. ஆனால் நிறைய செஞ்சு அந்த சைடில் அந்த இடத்துல கதை எடுத்து போட்டு இதெல்லாம் உருவாக்கிடுறாங்க. இதெல்லாம் காட்டு மரம் தான். இது வேறு எந்த பஞ்சே மஞ்சளாக இருக்கும். பஞ்சே மஞ்சளாக இருக்கும். அதே மாதிரி பூ நல்ல மஞ்சளாக அழகாக இருக்கும். இது மரம் நீங்க பாத்துறீங்களா? இது வந்து காட்டு பின்னைன்னு சொல்றது. இதெல்லாம் கோயில் காடுகளில் வாழக்கூடியது. காட்டு பின்னை சொல்லுவாங்க. கர்சினியான்னு சொல்றது. இது பேர் கர்சினியான்னு சொல்லுவாங்க. இதை மேலே எவருக்கு ரொம்ப காலமும் 300 வருஷம் 400 வருஷம் அதுக்கு மேலே வாழக்கூடிய மரம். இதெல்லாம் வந்து எனி டைம் வந்து இது வந்து கம்மியாக இலை வந்து உதிரக்கூடிய மரம். இந்த இலை ஒரு இலை உருவாகுதுனாக்கா அது உழறதுக்கு 2 வருஷம் ஆகும். குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். இந்த இலை இங்கே வந்து இந்த காயறதுக்கு 2 வருஷம். ஒரு இலை உருவாகி காயறதுக்கு 2 வருஷம் மினிமம் 2 வருஷம் ஆகும். இது எப்போ பார்த்தாலும் ஜில்லுன்னு இருக்கு. அதுக்கு கீழே வந்து இதுக்கு கீழே மரம் இருக்குதுல்ல, அதுக்கு கீழே வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாவரம் வளரக்கூடியது. அந்த தாவரம்லாம் இதில் உள்ள இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஜில்னஸ் இருக்கும். இந்த மரத்துக்கு தான் ஜில்னஸ் இலையை ஓடிக்கூடாது கிடைக்கும். அந்த இது ஜில்னஸ் இருக்கும் அதிகமாக. அதனால வந்து அது கீழே வந்து அந்த பாசெல்லாம் இருக்கும். எல்லா வெயில் நாள்லையும் சரி இந்த நாள் எல்லா நாள்லையுமே அந்த பாசு அங்கே இருக்குது கீழே. ஏன்னா அந்த ஜில் அந்த கோல்டாக இருக்கிற இடத்துல தான் அந்த வாழக்கூடியது. அந்த இதெல்லாம் அங்கே இது கீழே இருக்குது. கீழே அப்படியே பாருங்க. இந்த கொடி தெரியுதா? அது என்ன கொடி தெரியுதா? கொடி தெரியுது பாருப்பா. காய் தெரியுது. கொஞ்சம் எடை வந்து பாருங்க. அது எதுவும் தொடாதீங்க. எடை வந்து பாருங்க. தெரியுதா? அந்த கொஞ்சம் இங்க வாங்க ஆண்ட்ரூ. அது பேரு குண்டுமணின்னு சொல்லுவாங்க. புள்ளையார் கண்ணன் அந்த மாரி அது அந்த செடி தான் இது. அந்த கொடி என்ன பண்ணுவாங்க, அந்த இலையை எடுத்து நம்ம வாயில ஸ்விங் மென்று அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சோம்னா அந்த வாயில வந்து அந்த சொரணையே இருக்காது. அதுக்கு முன்ட்டு இந்த பாட்டில் எல்லாம் சொல்றாங்க பாரு, அவங்கெல்லாம் இதெல்லாம் அந்த இது தழையை நிறைய துணுட்டு அதை இது பண்ணாங்கன்னா பாட்டில் ஓடலாம் அந்த இது நூறடி போலாம். இதையும் போதுடா தம்பி. அப்படியே எடுக்கிறியா?
கழிச்சு வந்து இதெல்லாம் மாறதுல மண் இதெல்லாம் 2-3 இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கு. இது போடல் அது கடந்த மாதிரி இருக்கு. வேறு சாந்தா வட்டி டேரெக்டாக மண்ணில் போட்டால் வராது. இந்த மரத்துக்குடைய ஏதாவது ஒரு கொடை மரம் வச்சா தான் இது வரக்கூடிய மரம் இது. ஏன்னா சாரை தனியாக ஓப்பன் வச்சோம்னாக்கா வந்தாலும் டப்புன்னு சாஞ்சிடும். ஏன்னா இது வந்து வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர் கிடையாது. அதே மடிக்க மாட்டோம். இது குறைஞ்சது 50 வருஷம் 100 வருஷம் ஆனால் தான் அந்த சந்தனம் உள்ள மரத்து உள்ள அந்த இது வரும்ல கிரைன்ஸ் வருதுல்ல அப்போ தான் வந்து இது வாசனை வரும்.